إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொல்லை இறுதியாக வந்த இறுதி தூதர் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அன்னவர்களின் வழியை வைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குழுமியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தித்து இந்த புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் என்பது மன்னிப்புக்குரிய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். யார் ரமலான் மாதத்தை அடைந்து எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் மூக்கு மண்ணை கவட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே முழு பாவங்களையும் அழித்து புத்தம்புது மனிதர்களாக ஆவதற்காக அல்லாஹ் வழங்கிய அற்புடை. இந்த பாவங்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் 3 வகையாக பிரித்து சொல்லுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடுவதனாலும் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்வதனாலும் ஏற்படுகிற பாவம். இது அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம். இந்த பாவத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான நேரடி தொடர்பு உள்ளது. இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு ஏராளமான வழிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். பிரத்யேகமாக அல்லாஹ் அதற்குரிய நிறைய ஏற்பாடுகளை நமக்கு செய்திருக்கிறான். இந்த பாவங்களை அழிப்பதற்கு இன்னொரு பாவம் இருக்கிறது, அது உறவுகளுக்கு செய்கிற பாவம். இந்த பாவங்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே வழியைத்தான் வைத்திருக்கிறான். என்ன வழி என்றால், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு பெறாத வரைக்கும் அதற்கு வேறு பரிகாரமே இல்லை. சம்பந்தப்பட்டவர்களிடத்துல தான் அதற்குரிய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. மூன்றாவது, இன்ன பிற மனிதர்களுக்கு செய்கிற படைப்பினங்களுக்கு செய்கிற பாவங்களுக்கும் இதுதான் நிலைமை.
இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அல்லாவுக்கும் நமக்குமான பாவங்களை நோன்பு அளிக்கும், தொழுகை அளிக்கும் என்று ஒவ்வொரு அமல்களும் அளிக்கிறத போல இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். குறிப்பாக உறவுகளுடைய விஷயத்தில். உறவுகள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் அற்பொடை. இங்கே கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எந்த உறவுமே இல்லாமல் தன்னந்தனியாக ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய மனநிலையும் உடல்நிலையும் எப்படி இருக்கும்? ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். அதை நம்ம வெளிநாடுகளில் போனவர்களுக்கு நன்றாக உணர முடியும். ஏனென்றால் சில காலங்கள் மட்டும் பிரிந்து வாழப்போகிறோம் என்ற உணர்வோடு தான் போகிறோம். ஆனால் போன முதல் நாள் நமக்கு உள்ளம் எவ்வளவு நெருடலையும் கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் தருகிறது என்பதை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டுது, நம்முடைய அறிவுக்கு அது புலப்படவே மாட்டுகிறது. அன்னைக்கு ஃபுல்லா ஏதோ இழந்துட்டோம் அப்படி என்பதை உணர்வோடு தான் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், சிலர் ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது மாறும். சிலர்களுக்கு 1 மாசமானாலும் முடியவே முடியாது. சிலர்கள் 3 நாளையில விடுதலை பெற்று சராசரி வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். ஏதோ பொதுவான ஒரு விஷயம், உறவுகள் என்பது உள்ளங்களோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய இறுக்கமான ஒரு கயிறு. அதை பிரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்தான் செய்வான். அதுலேயும் குறிப்பாக இரத்த உறவுகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பலமானது. இரத்த உறவு என்பது நம் தாய் தந்தையின் மூலமாக நமக்கு கிடைத்த அத்தனை உறவுகளும் இரத்த பந்த உறவுகள், ரஹமுடைய உறவுன்னு சொல்வார்கள். கருவறைக்கு அல்லாஹ் பேர் என்ன வச்சிருக்கான்? தமிழ்ல கருவறைன்னு சொல்றோம்ல, அரபில் அதுக்கு பேர் என்ன? ரஹம் தான், அர்ஹாம். கருவறைக்கு குர்ஆன் வச்சிருக்கிற பேரு அர்ஹாம், பன்மை. ஒருமையான சொல் ரஹம் தான். கருவறைக்கு பேரையே இரக்க வீடுன்னு வச்சிருக்கான் ரப்பு. கருணையின் வீடுன்னு அந்த பேரை வச்சிருக்கான். இவன் கருவறைன்னு வச்சுட்டான், இவன் அறைன்னு பிரிச்சுட்டான். கருவை சுமக்கிற அறைன்னு தமிழ்ல. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னா, இல்லப்பா அது அறை இல்ல, அது கருணை இல்லம். அது உனக்கு பெரிய பாக்கியமிக்க ஒரு இடம். அது அதை சுற்றி இன்னைக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்து சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தையை பாதுகாப்பதற்கு இவ்வளவு ஏற்பாடா? நீங்க சொல்றாங்க கொஞ்சம் நல்ல பலமாய் நின்றுக்கிருச்சுன்னா என்னவானாலும் வெளியில் நடக்கிறது எந்த பாதிப்பையும் உணர முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெரிய கோட்டையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த கருப்பு, அந்த ரஹமான பையை. அப்படிப்பட்ட அந்த உறவு, அந்த தாயிலிருந்து, அந்த தாய்க்கு வருவதற்கு காரணமாக இருந்த தந்தையிலிருந்து உருவான உறவுகள் இருக்கு, அது அல்லாஹ்விடத்தில் பேசியிருக்கிறது. என்ன பேசியது? படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்த உடனே அல்லாஹ்விடத்தில் அகாமத்தி ரஹம், அந்த ரஹம் எந்திரிச்சு நின்று அல்லாஹ் விஷயத்துல கேட்டது, என் விஷயத்தில் நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய் ரப்பே? அப்ப அல்லாஹ் சொன்னான், இதா வசல்த, உன்னோடு யாரெல்லாம் இணைந்து வாழுகிறார்களோ வசல்துஹு, அவர்களோடு நான் இணக்கமாக வாழுகிறேன். வைதா கதாத்தஹு, யார் உன்னோடு துண்டித்துக் கொள்கிறார்களோ கதாத்தஹு, அவரோடு நானும் துண்டித்துக் கொள்கிறேன். 2 வரியில அல்லாஹ் முடிச்சிட்டான். நம்ம தாயோடு நாம் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு இணக்கத்தை அல்லாஹ்வோடு நாம் பெறலாம். நம் தகப்பனோடு நாம் எவ்வளவு இணக்கத்தோடு இருக்கிறோமோ அவ்வளவு இணக்கத்தோ அல்லாஹ் நம் மீது காட்டுவான். நம்முடைய சகோதரர்களோடு நாம் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு இணக்கத்தோடு அல்லாஹ் நம்மோடு இணக்கமாக இருப்பான். நாம் எவ்வளவு முறிக்கிறோமோ அவ்வளவு அல்லாஹும் அவனுடைய தொடர்பை நம்மிடத்திலிருந்து முறித்துக் கொள்வானாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த பாவத்தை, இந்த கசப்புகள், இப்ப தாய்க்கும் நமக்கும் பிரச்சனை வருமா? அப்படின்னா வரும் தான். சைத்தான் அப்புறம் எதுக்கு இருக்கான்? அது 2 சைத்தான். நம்மகிட்டே ஒரு சைத்தா இருக்கான், நம்ம அம்மாட்டே ஒரு சைத்தா இருக்கான். நம்மகிட்டே ஒரு சைத்தா இருக்கான், நம்ம அப்பாட்டே ஒரு சைத்தா இருக்கான்.
அற்பத்திலும் அற்பமான விஷயங்களை கொண்டு நமக்கு மத்தியில பிணக்கை ஏற்படுத்துவதற்கு அவன் துடித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய சகோதரி ஒரே கருவி. இனியும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் கிடைக்காது. நீங்க இன்னும் மறுமை சொர்க்கத்திலோட கிடைக்காத பாக்கியம் எது தெரியுமா? நம்முடைய சகோதரர் சகோதரிகளும் நாமெல்லாம் ஒரே இடத்தில் தங்கியிருந்தோம். கருவறையில் ஒரே இடத்தில் தங்கி இருந்திருக்கிறோம். ஒரே இடத்தில் 1 வருடம் அல்ல 2 வருடம் நாம் உணவருந்திருக்கிறோம். நம்முடைய உணவு நம்முடைய நாம் அண்ணனோ தம்பியோ இருந்தால் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரே இடத்துல 1 வருஷம் 10 மாதங்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரி நாம். அதே இன்னும் சொல்ல போனால் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே அவர்கள் எந்த இடத்துல பால் அருந்தினார்களோ அதே இடத்தில் தான் அல்லாஹ் நம்மளை பால் அருந்த வைத்திருக்கிறான். இப்படி எல்லா விஷயங்களையும் பின்னி பிணைந்திருக்கிற அந்த உறவுகள் விஷயத்துல அர்ஹாமக்கும், எவர்கள் இந்த உறவுகளை துண்டிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். திருமறை குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். தாயோடு நான் கசப்பு ஏற்பட்டு துண்டித்துக் கொள்கிற வரைக்கும் மீண்டும் அந்த தாயிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த தாயை மீட்டுக் கொள்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை சபித்து கொண்டிருக்கிறான். தொடர்பு அத்து போறதை விடுங்க, அல்லாஹ்வுடைய லானத் தண்டனை இறங்கி கொண்டே இருக்கும். அப்புறம் எப்படி மன மகிழ்ச்சி இருக்கும்? அப்புறம் எப்படி வீட்டுல பரக்கத்து இருக்கும்? அப்புறம் எப்படி நம்முடைய தொழில வளர்ச்சி இருக்கும்? எதுவுமே இருக்காது. நாமளும் தேடி தேடி பார்க்கிறோம், எல்லாம் தானே இருக்கு, ஆனாலும் எந்த வளர்ச்சியும் காணோம் என்றால் எங்கு போனாலும் நிம்மதியற்ற அலைகிறோமே என்று எண்ணுகிறோம். ஆனால் காரணம் என்ன என்றால், முக்கியமான காரணம் தாயோடு நீ ஏதோ பிணங்கி இருக்கிறாய், தகப்பனோடு பிணங்கி இருக்கிறாய், சகோதர சகோதரிகளோடு பிணங்கி இருக்கிறாய். அந்த பிணக்கத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் உணர்த்துகிறான். ஆனால் துர்பாக்கிய நிலை, அதை உணரக்கூட முடியாத துர்பாக்கிய நிலையில் அல்லாஹ் ஷைத்தானிடத்திலிருந்து நாம் நெருக்கமாக இருக்கிறோம். அதான் காரணம். ஷைத்தானிடத்துல நெருக்கமாகனா குர்ஆன் நமக்கு தூரமா நிற்கும். தெரியாது எதுக்கு இந்த இழப்பு, ஏன் அடி வாங்குறோம்னு தெரியும்ல. அடி விழுகுது, எதுக்குடா அடி விழுகுதுன்னே தெரியாம அடி வாங்கிக்கிட்டே இருந்தா அதான் ஷைத்தானுடைய. அடி வாங்கிக்கிட்டே இரு, ஆனா எதுக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா மீண்டுருவ. இதனாலதான் அடி விழுகுதோ, ஒதுங்கிடுவோமே அப்படி அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கிடுவோம். அதனால் தாய் இந்த இஸ்லாத்துல தாய் சபிக்கிறானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாவங்கள்லேயே பெரும் பாவம் எது? பாவங்கள்லேயே பெரும் பாவம் இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவம். இரண்டாவது ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை சபிப்பு, பெற்றோர்களுக்கு நோவினை தருவது. பெற்றோர்களை நோவினை தருகிற அந்த பாவம் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஷிர்க்குக்கு அடுத்த பாவமாக அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு மையப்படுத்துகிறார். வலா துஷ்ரி வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாதொன்றையும் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை இன்னொருபடி மேலே போய் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, உன் ரப்பு விதியில எழுதிட்டான், தீர்க்கமான முடிவெடுத்திருக்கிறான். அதுல எல்லாம் எந்த எக்ஸிகியூஷன், யாருக்கும் எந்த அனுமதியும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. எல்லோருக்கும் பொதுவான ஒரே சட்டம். வகலா ரப்புக், உன் ரப்பு விதியாக்கிட்டான். என்ன? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கிடக்கூடாது. நான் அதனால வணங்கினேன், இவங்கனால வணங்கினேன், அது அப்படி இது இப்படின்னு எந்த தாட்சாவையும் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை விட்டு வணங்கினதற்கான காரணங்களை. இரண்டாவது வபில் வாலிதைனி வகலா ரப்புக இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களில் ஃபைம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால், இந்த உன்னிடத்தில், அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்தாம பாருங்க, அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லல,
இம்மா எபுலுகன்ன இந்தக, உன்னிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தக்குல்லஹுமா உஃப், அவர்களை பார்த்து சீ என்று சொல்லிவிடாதே. அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்து மூஞ்சிய சுழிச்சிடாத, மூஞ்சிய ஒரு மாதிரி காட்டிடாத. அந்த ரெண்டு பேர்த்துக்கும், தாய்க்கும் தகப்பனுக்கும் இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க. அதோட மட்டும் ஃபலா தக்குல்லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா, அந்த ரெண்டு பேர்த்தையும் வெறுக்காத. வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, கருணை என்னும் இறக்கையை அந்த ரெண்டு பேர்த்துக்கும் தாழ்த்து. உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு இரக்கம் இருக்குமோ அத்தனை இரக்கத்தையும் கொட்டு. அப்படியே பணி, எவ்வளவு பணிகிறாயோ பணிஞ்சு போ. ஏன்? அந்த ரெண்டு பேரும் முதுமை அடைந்து விட்டால் ரெண்டு பேரும் குழந்தை. உமக்கு உன்னை குழந்தையில எப்படி அது அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அந்த ரெண்டு பேர்த்துக்கு நீ என்ன செய்யணுமா? வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை இருவரும் எவ்வாறு பராமரித்தார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, அதுபோன்று இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இரக்கம் காட்டு ரப்பே என்று சிறு குழந்தையை ஞாபகப்படுத்துகிறான் ரப்பு. துவா செய்யும் போதே. ஏன்? அவங்க ரெண்டு பேரும் குழந்தை ஆயிடுவார்கள், அவர்களுக்கு நினைவுகள் இருக்காது. சில நேரம் நாம் குழந்தையா இருக்கும்போது அடம்பிடிப்பதை போல அவர்கள் அடம்பிடிப்பார்கள். சிலதை புரிந்து கொள்வதற்கு இயலாமல் தவிப்பார்கள். சிலர் போது பட்டு பட்டுன்னு கோபப்படுவார்கள், எடுத்தெறிஞ்சு பேசுவார்கள், ஏதோ செய்வார்கள். எதையுமே நீ காதுல வாங்கிக்கிறாத. எப்படி நீ குழந்தையாக இருக்கிற போது அவர்கள் சகித்து கொண்டார்களோ அதுபோல ஒரு சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அவர்களிடத்துல பாவ மன்னிப்பு பெறாத வரைக்கும் நாம எத்தனை தொழுகைகள் தொழுதாலும், நோன்புகள் எத்தனை வருடங்கள் வைத்திருந்தாலும் மீட்சி என்பதே இல்லை. அதனால தாய், இன்னும் சொல்ல போனால் தாய்க்கு என்று ஒரு பெரிய இடத்தையே மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிற பண்புகளில் நபிமார்களுடைய பண்பாக திருமறை சொல்லுகிறது. இன்னியும் தாய்க்கு உச்சபட்சத்தை கொடுக்கிறது. அதுலேயும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், யஹ்யா தன்னுடைய பெற்றோர்களான ஜக்கரியாவுக்கும் அவருடைய தாய் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு நன்மை செய்பவராக இருந்தார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்தான். ஈசா நபி சொல்லுகிறார்கள். எதை சொல்லி? என் தாய்க்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் வசியத்து செய்தான் என்று குழந்தை பருவத்திலேயே இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் தாயுடைய அந்த மகிமையை கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அந்த அந்த நம்மளை பெற்றெடுத்ததுக்காக வேண்டி நம்ம என்ன பரிகாரத்தை செஞ்சிட்டோம்? நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்ம அவர்களுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது ஒன்ன கரெக்டா இந்த உலகத்தில் செய்தவர்கள் இருக்கிறார்கள் யாராவது காட்ட முடியுமா? யாருனால முடியாது. ஏனென்றால் அந்த இழப்பை உணர்ந்தவர்களுக்குத்தான் நமக்கு தெரியும். நம்முடைய தாய் நமக்கு முஸ்லிமா இருக்கிறதுனால பெருசா தெரியல. நம்முடைய தாய் நமக்கு மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியான இடத்தில் இருக்கிற போதும் அந்த மதிப்பை உணர முடியல. நம் தாய்க்காக நாம் பிரார்த்தனை செய்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே, அதுவும் உணர முடியல. ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹ் வழங்கிட்டான். இது கஷ்டமாக வழங்கியிருந்தால்தான் தெரியும். எப்படி கஷ்டமாக? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்த தகப்பனை கண்ணு முன்னால நரகவாதியாக காணுகிற போது துடிக்கிறார்கள். அவர் அடிக்க வர்றார், கல்லால எரிஞ்சு கொன்று ஓடின்றாரு. ஆனாலும் தந்தையே, நான் ஒதுங்கி கொள்வனொழிய அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதை நிப்பாட்ட மாட்டேன். ஏன்? அந்த கண்ணு முன்னால தெரியுது தகப்பனுடைய அந்த இழப்பு. அது அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கானா? நம் தகப்பனார் முஸ்லிம், நம் தகப்பனார் மற்றவர்களை போல பொடுபோக்காக பிள்ளையை பெற்ற விட்டுட்டோம் போல பொறுப்பாக வளர்த்து எடுத்து
தன் ரத்தத்தையும் சதையுமாக வெளிநாடுகளில் எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சிரமங்கள், அத்தனையும் பொருட்படுத்தாமல் என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், என் பிள்ளை ஏனைய பிள்ளைகளை போல கௌரவமாக இருக்கணும், நல்ல ஆடைகளை உடுத்தணும், எந்த குறையும் வந்துடக்கூடாது என்பதற்காக அத்தனை சிரமங்களையும் பெற்றுக்கொண்டு, அதுவும் எந்த அளவுக்கு என்றால் எந்த சிரமத்தையும் எந்த தந்தையும் தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்லவே இல்லை. அவ்வளவு ஏக்கங்கள். இளமை முழுமையாகிறது. உணவுகள் எல்லாம் வீட்டுல சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் வருஷக்கணக்காக மாறி போயிடுச்சு. எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் கஷ்டம். ஆனாலும் போன் வந்த உடனே போன் எடுத்தன, நல்லா இருக்கியாப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டியா, படிக்கிறியா, அம்மா என்ன சொன்னாலும் கேளுப்பா. அங்க இருந்து தந்தை. தாய் அதுக்கு நேர்மாறு. தாயிடத்திலிருந்து எந்த சாபத்தையும் யாரும் பெற்றார்களோ அவர்கள் மிக மிக துர்பாக்கியசாலி. அவர்கள் உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்கள் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு முன்னிறுத்தி கேளுங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க போய் கேட்டு பாருங்க, இந்த தாய் உருகி போயிடுவார். அந்த தாயினுடைய கஷ்டங்களை ஒன்னொன்னா நீங்க பட்டியல் போட்டால் பெத்தெடுத்ததுக்கு பின்னால் அந்த ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீ இன்னியும் போய் பாருங்க, குழந்தை எடுத்த தாய்மார்கள் 3 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பெண்களுடைய உடல் வாகுக்கு தக்கன 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுது சுயநினைவு வருவதற்கு பெத்தெடுத்து போட்டதுக்கு பின்னால் தான் யார், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை உணர்வதற்கு 7 மணி நேரத்துக்கு மேல அவர்கள் அப்படியே கிடக்கிறார்கள் அசைவற்று. 7 மணி நேரத்துக்கு பின்னால அந்த உணர்வு வருது. நம்முடைய உடல்ல ஒரு காயம் வந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் மருந்து போட்டு பார்க்குறோம், வலி தாங்க முடியல, இன்னும் கொஞ்சம் மருந்து போட்டு பார்க்குறோம், தாங்க முடியல. சில பேர் உச்சத்துல போய் இந்த கையை வெட்டி எடுத்துட்டாலே நல்லா இருக்கும் போல. அதானே வலி அது கொடுத்துச்சு என்பதற்காக கையே வேணாம், வலி கொடுத்துச்சு என்பதற்காக பல்லு வேணாம், இந்த பல்ல புடுங்கி போட்டு தொலைஞ்சா போதும் அப்படின்னு பல்லே வேணாம். எதெல்லாம் நமக்கு நோவினை தருகிறதோ அதெல்லாம் வேணாம் வேணாம் என்று கலட்டி எறிவதற்கு தயாராக இருக்கிற இந்த உடல்தான் 10 மாதம் பல்வேறு சிரமங்களை கொடுத்து உயிரை பணயம் வைத்து எடுத்து சுய நினைவே போய் மீண்டும் கண் விழித்த உடனே கேட்கிறாள், குழந்தைய கண்ணில் காட்டுங்க. ஒவ்வொரு தாயும் கேட்டிருப்பாள், நம்ம அம்மா நம்மளுக்கு கேட்டிருப்பார்கள், நம்முடைய அம்மா நமக்கு இப்படித்தான் கேட்டிருப்பார்கள். அந்த தாய்க்கு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், சரி அதோட விட்டுச்சா? அந்த தாய் அப்படி கேட்டதுக்கு பின்னால் அதை பார்த்த உடனே அதை கையில வாங்க முடியாது, அந்த கைக்கு சக்தி இருக்காது. வீட்டுல பெரும் அண்டாவை தூக்கி நகற்றி வைத்தவர்கள், ஆனால் அந்த உடலுடைய பலகீனம் அந்த குழந்தைய கையில வாங்குவதற்கு கூட இல்லை. ஏன்? சின்ன டம்ளரை தூக்கி தண்ணி கூட குடிக்க முடியாது, எல்லாம் பலம் இழந்து போய் கிடக்கிற அந்த உடல் தான் நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா தாய் மட்டும் அந்த குழந்தை ஒரு ஆண்டு கத்தின உடனே எந்திக்கவே முடியாது, அப்படியே தடுமாறி எந்திரிச்சு அந்த சுவத்துல அப்படி சாஞ்சிட்டு அந்த 2 கிலோ இருக்க நம்மளை அப்படியே தூக்கி 100 கிராம் தண்ணியை தூக்க முடியாத கைக்கு 2 அப்படி தூக்கி அது மார்போடு அணைச்சு பால் ஊட்டினாலே அது அந்த ஒரு காரியத்துக்கு நீங்க போய் மன்னிப்பு கேட்டக்கூடாது. மன்னிச்சிருமா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் என்று கேட்டால் அந்த தாய் அப்பையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா? அரவணைச்சு என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது என்றுதான் சேவது கொள்வாள். அதனால் பெற்றோர்களிடத்தில் உடனே மன்னிப்பு கேளுங்கள். அதெல்லாம் ஷைத்தான் ஈகோ போடுவான். அதுவும் குறிப்பாக 2 பெரிய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு அல்லாஹுவை முன் ஒவ்வொன்றாக நீங்க நம்முடைய தாய்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன, நம்ம ரப்புட்ட கேட்டோம், அதுபோல் தாயை மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடம் தாயிட்டையும் கேட்போம், தகப்பனார்கிட்டையும் கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பின்னால் அதிகமாக நாம் கடமைப்பட்டவர்கள் தாய்க்குத்தான். அதிகமாக ஃபர்ஸ்ட் தாய், செகண்ட் தாய், 3வது தாய். 3க்கும் ரசூல தாய்ன்றாங்க. ஏன்?
அதுக்கு ஈக்குவல் உனக்கு வேற யாருங்கிற படைத்தவன் ரப்பு. அதுக்கு பின்னால் அந்த படைப்பை சுமந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்த்தவள் தாய், அதை பாதுகாத்து கொடுத்தவள் தாய். 2 வருடத்தில் உனக்கு அந்த தாய்ப்பால் என்று ஒன்று இல்லை என்றிருந்தால் நீ என்னைக்கோ ஏதோ ஒரு நோயில் அடிபட்டு காணாமல் போயிருப்பாய். அப்படி பாதுகாத்து கொடுத்த அந்த தாயிடத்தில மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன நமக்கு கஷ்டம்? அந்த தாயிடத்தில் சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்திருந்தால் மனம் விட்டு கேளுங்கள். அதை மன்னிக்காத வரைக்கும் ரப்பு ஒரு காலம் அது வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறான், மன்னிக்கவே மாட்டான். நம்ம என்னதான் ரமலானை கடந்து போனாலும் என்பதை உணர்ந்து நம் பெற்றோர்களிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நமக்குமான உறவை அதிகப்படுத்துவானாக. குறிப்பாக இந்த துவாவதையாவது மனப்பாடம் என்கிற 3 துவா குர்ஆனில் இருக்கிறது. ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, உன் நான் சிறுவனாக இருந்தபோது எப்படி என்னை பராமரித்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. இன்னொரு துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அவர்கள் கேட்கிறதுக்கே இந்த துவாவை அல்லாஹ் ரசூலாவுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஆனால் ரசூலாவுடைய தகப்பனுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ரசூலாவுடைய தாய்க்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு கருணை பொழிந்திருக்கிறது கேளுங்கள். அடுத்து பெற்றோர்களுக்கு ரப்பனா கஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் கேள்வி கணக்கு நடைபெறுகிற நாளில் மன்னிப்பாயாக என்று கேட்கிறார். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. 40 வயதான ஒவ்வொருவருக்கும் பாருங்க துவாவை எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. 40 வயது ஆயிட்டா பெற்றோருக்கு துவா செய்கின்றான். அப்பதான் உணர்வு, தகப்பனுடைய அந்த இது தெரியுமில்ல, தாயுடையது கஷ்டப்பட்டதெல்லாம். உங்களில் வாழ்ப வயது அடைந்தவர்களும் 40 வயது அடைந்தவர்களும் துவா செய்யட்டும். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இறைவா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கு நீ பொழிந்த அற்புடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பெற்றோர்களோடு நல்ல முறையில் உறவாடி அவர்களிடத்தில் மன்னிப்பையும் பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டாலே நமக்கு இன்னொரு ஞாபகம் வந்துவிடும், ஜக்காத் என்ற அமல். அது வருடம் முழுவதும் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் தான். எப்பொழுது நாம் ஜக்காத்து கடமையுடையவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுதே வழங்குவது தான் அதுக்குரியது. ஆனால் இப்போ நம்முடைய பழக்க வழக்கங்கள் ரமலானில் கொடுத்து பழகுதுன்னா, ஜக்காத்தை கொடுக்க நாடியவர்கள் 8 வகையினர்கள். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனத்துல யாராருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் ஒரு பட்டியல் கொடுக்குறான். அந்த பட்டியலை எடுத்து அதுல ரொம்ப முன்னுரிமை பெற்றவர்கள் நம்முடைய இரத்த பந்த உறவுகள். அவர்களுக்கு கொண்டு போய் நீங்களாக மனம் வந்து கொடுத்துருங்க. எவ்வளவுன்னா யோசிக்காங்க. ஜக்காத்து வருதா, என் தம்பி எல்லாரையும் விட எனக்கு இந்த ஜக்காத்துக்கு தகுதியுடையவனாக இருந்தால் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து தான் மற்றவர்கள்லாம். நம்முடைய அண்ணா அதுக்கு தகுதியானவராக இருந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட். இப்படி நீங்க ஜக்காத்தை பகிர்ந்தளிப்பீர்களானால் அல்லாஹ்வுடைய பெரியால் 2 நன்மை கிடைக்கும். ஒன்று, ஜக்காத் வழங்கிய நன்மை கிடைக்கும், உறவை பேணிய நன்மையும் கிடைக்கும். அது போக கொடுக்கிற நினைப்பவர்கள் நம்முடைய நிர்வாகத்திட்ட கொடுங்கள், அதை உரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 2வது, இந்த ஃபித்ரா நோன்பு பெருநாளுடைய சதக்கா தர்மமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியது. அதிலும் குறிப்பாக நோம்பாளிகளுக்கு பரிகாரமாக அதை ஆக்கியிருக்கிறார்கள். நோன்புல வரக்கூடிய பிழைகளை சரி செய்வதற்கு அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காய்ந்த திராட்சைகள் அப்படி நிறைய கொடுத்திருக்கிறார்கள். அப்படி உணவாக நம்ம வழங்க இயலாத காரணத்தினால்
ஒவ்வொருத்தரும் அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கிற வழிமுறையை வைத்திருக்கிறோம். அந்த வகையில் ஒருத்தருக்கு 150 ரூபாய் என்ற கணக்கீடு வைத்திருக்கிறோம். ஒருத்தருக்கு, குடும்பத்துக்கு இல்லை, தனி நபருக்கு. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை நபர், தனித்தனி நபருக்கு, ஒரு ஆளுக்கு தான். வைக்குழந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை வழங்க சொல்லியிருக்கார்கள். அதனால குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கார்களோ அத்தனை பேரை கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு 150 ரூபான்னு கணக்கு பண்ணி கொடுத்தீர்களானால் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக நீங்கள் தருவீர்களானால் அதை வாங்கி, பொருட்களை வாங்கி ஏழைகளுக்கு உணவாக அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். மூன்றாவது, பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அல்லாஹுடைய பெரிய அருளால் ஓரளவு நிறைவேற்றிருக்கிறது. அதில் அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் கடனாளி ஆக்கியிருக்கிறான். செஞ்சுக்கிட்டே இருந்தோம், வர வர சரி முடிய போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருவோமே அப்படின்னு. அதுக்கு பெருசாலாம் இல்லை, கொஞ்சம்தான். ஒரு 20,000 ரூபா கடன் இருக்கிறது. அதையும் அதை வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது போக மீதி பணிகளை முடிப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லாட்டி முடிந்தவரிடத்தில் எங்களை காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து பெற்று நம்முடைய பள்ளியை முழுமையான கட்டுமான பணி முடிக்கப்பட்ட பள்ளியாக ஆப்பதற்கு துஆவும் செய்யுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.